ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா ஆரி கிரியேஷன். நம்ம ஏற்கனவே பேசிக் கிளாஸில் முதல் நாள் கிளாஸில் ஆரி ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டாம் நாள் கிளாஸில் இப்போ ஸ்டாண்டு எப்படி நம்ம செட் பண்ணுறது வீடியோவை போடுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் தொடர்ந்து பார்த்து கிளாஸில் கண்டினியூவாக கற்றுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாண்டில் நம்ம ஒரு ஸ்க்ரூ மாட்டியிருக்கோம். கீழே ஒரு கால் மாட்டுறோம் பாருங்கள். இந்த ஸ்டாண்டில் நம்மளுக்கு 4 சைடு இருக்குது. 4 சைட்லேயும் நம்ம அதே போல் ஸ்க்ரூ மாட்டிகிட்டே வரணும். எவ்வளோ நம்ம டைட் பண்ணுறோமோ அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக நிற்கும். ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். இந்த ஸ்டாண்டு நம்ம மாற்றும் போது பொறுமையாக அந்த ஸ்க்ரூவை கரெக்டாக மாற்றுங்க. இல்லைனா நம்மளுக்கு லூஸ் ஆகிடுச்சுன்னா ஃப்ரேம் உட்காருவாது. துணியும் நம்ம கிளாத்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஆடினே இருக்கும். ஆரி ஒர்க்கில் என்ன டவுட் வந்தாலும் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்டை நல்லா டைட் பண்ணுங்கள். 4 சைடும் நம்மளுக்கு டைட் வேணும் ஃபஸ்ட்டு. அதான் நம்ம கிளாத் உட்காரத்துக்கு கரெக்டாக இருக்கும். உட்காந்து ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு ஆடக்கூடாது ஸ்டாண்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது சொல்லிட்டேன். அதாவது ஒயிட் கிளாத்து ஃப்ரேம் அடியில் கிளாத்துக்கு அடியில் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஒரு ஃப்ரேமை நான் வச்சுருக்கேன். இப்போ எடுத்துகிட்டு உங்களுக்கு எப்படி மறுபடியும் போகிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். கிளாத்துக்கு முன்னாடி அடியில் ஒரு ஃப்ரேம் வச்சுருக்கேன். அடியில் மேலே ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். அப்படியே நீங்கள் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு கிளாத்தில் உட்காந்துரும். மேலே இப்படி தூக்கிட்டு உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ லூஸாக இருக்கிற பாருங்கள் துணிங்க, இதெல்லாம் நல்லா இழுத்து விட்டுட்டே வந்தீங்கன்னா டைட் ஆகும். அப்போ தான் நமக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 4 சைடும் நம்மளுக்கு நல்லா திருப்பி ரவுண்டை நல்லா டைட் பண்ணுங்கள். டைட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரூவும் உங்களுக்கு எடுத்து எவ்வளோ டைட் பண்ணுறீங்களோ அப்போ தான் கிளாத் நல்லாயிருக்கும். இப்போ லூஸ் சைட்லலாம் இருக்குது பாருங்கள், இழுத்து விடுங்க. இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கிளாத்தில் நம்ம நீடில் வச்சு நம்ம குத்தும்போது உங்களுக்கு லூஸாக இருக்கக்கூடாது துணி. இது போல் தட்டி பாருங்கள், கடைசியாக சவுண்டு வந்தாவே அதை கரெக்டான ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இனிமேட்டு நம்ம இதில் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இப்போ ஃப்ரேம் எல்லாம் எப்படி செட் பண்ணுறேன்றது காட்டுறேன் பாருங்கள். ஸ்டாண்டு ஏற்கனவே செட் பண்ணி காமிச்சாச்சு. இப்போ ஃப்ரேமோட கிளாத் வச்சு எப்படி செட் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்படி வச்சு அழுத்திட்டிங்கன்னா உட்காந்துச்சு. சரிங்களா, அவ்வளோதான். பாருங்கள், கரெக்டாக இருக்குங்களா? இதில் நமக்கு அழகாக உட்காந்து இப்படி குத்தி போடும்போது நம்மளுக்கு அழகாக வரும். நம்மளுக்கு அப்போ தான் பட்டுச்சு. இதில் நம்ம நாளைக்கு பேசிக்கில் முதல் கிளாஸில் பார்த்தோம், மெட்டீரியலில் பார்த்தோம். 2வது கிளாஸில் ஸ்டாண்டு ஃப்ரேம் எப்படி செட் பண்ணுறது பார்த்தோம். நாளைக்கு 3வது கிளாஸில் எப்படி நம்ம செயின் ஸ்டிச்சஸ் ஜரி த்ரெட்டில் போட போகிறத வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் தொடர்ந்து நீங்கள் பார்த்து கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும். உங்களாலேயும் முடியும். தொடர்ந்து பாருங்கள், கண்டிப்பாக கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.